தரமா சமைச்சு அத்தையும் மாமாவையும் அசத்திடணும். அர்ச்சனா, அத்தை என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் டே. இன்னைக்கு சமையலே நான் தான். நீங்க போய் உட்காந்துக்கோங்க. என்னம்மா சமைக்க போற? வெஜ் பிரியாணி, சோயா பிரியாணி, பன்னீர் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா, பேபிகார்ன் 65, கோபி 65, பிசிபெல்லாபாத், சாம்பார் சாதம், தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் அர்ச்சனா போதும் போதும். ஏன் இது எதுவுமே நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன் அத்தை சாப்பிட மாட்டீங்க? இன்னைக்கு ஏதாச்சும் விரதமா? விரதமா? நாங்களா? நீ வேற. நீ சொன்னது எதுவும் நாங்க சாப்பிட மாட்டோமா? அப்ப வேற என்ன சாப்பிடுவீங்க? நாங்க என்ன சாப்பிடுவோம்னா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா, மட்டன் கறி, அதுக்கப்புறமா லிவர் பொரியல், பிரெயின் பொரியல், மண்ணீரல் வறுவல், நுரையீரல் வறுவல், முட்டை பொரியல், முட்டை மசாலா, முட்டை ஆம்லெட், அப்புறம் முட்டை கிரேவி. ஒரு நிமிஷம். இப்ப நான் சொன்ன எந்த ஐட்டமும் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இந்த புடலங்காய், பீட்ரூட், கேரட், பீன்ஸ், சேப்பங்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம்? மா, அந்த ரத்த பொரியல் ரெடியாமா? ரத்தமா? நீங்களாம் குடும்பமா ஜாம்பியாடா? ரெடி பண்ணிட்டேன்டா. நீ டெய்லி காலையில ரத்த பொரியல் தான் சாப்பிடுவேன்னு அம்மா எடுத்து வச்சுட்டே வா சாப்பிட. மா, அர்ச்சனாக்கும் சேர்த்து கொடு. அச்சு, நீ வா சாப்பிடலாம். நானா? வா. ரத்தமா? ஏய், சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. வந்துட்டேன். இந்தாங்க, ஃபர்ஸ்ட் இந்த சூப்பை குடிச்சிருங்க. சூடா இருக்க போது பாத்து. என்னடி இது? காய்கறி எல்லாம் போட்டிருக்க? வெஜ் சூப்ல காய்கறி தானே அதிகமா இருக்கும். ஏய், உன்னை நான் பூனை சூப் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னா கண்ட கருமத்தெல்லாம் போட்டு காய்கறி சூப் எடுத்துட்டு வந்திருக்க. திமிரா? ஏங்க, பூனை சூப்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்போ முயல் சூப்? அழகா வெள்ளையா குச்சு குச்சு போகுமே, 2 காதலா வச்சிருக்குமே, அதுவா? அதேதான். அத சூப்பா பண்ண தெரியுமா? ஐயோ, தெரியாது. அப்போ இந்த ஆடு, மாடு, கோழி, பன்னி, வாத்து இதெல்லாம் சூப்பா? ஆமா. அனிமல்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு சமைக்க தெரியாது. நான்வெஜ்ஜே செய்ய தெரியாது, வெஜிடேரியன். அப்போ வாழ்க்கை ஃபுல்லா நீ ஊத்துற அந்த சாம்பார் ரசத்தையே நான் நக்கிட்டு கிடக்கணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நல்லா அமைதியானவர். கேவலமா போயிட்டேனா நானு? புருஷன்டி நானே. ஏங்க, வீட்டுல வளர்க்குற பிராணிய போய் சூப் வைக்க சொல்றீங்க? பாவங்க, அது அடுக்காது. நான் கொல்லுவேன்டி. நான் கொல்லுவேன். போய் பூனை சூப் பண்ணி எடுத்துட்டு வா. அர்ச்சனா, என்ன அர்ச்சனா? பூனை சூப்பு பண்ணிடுறேன். பூனை சூப்பு வச்சிடுறேன். பூனை காலு, பூனை வாழை சூப்பு வச்சிடுறேன். சிவலுக்கு வாங்க அத்தை, போலாமா? அத்தை, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தானே நான் மேப் போட்டிருக்கேன். பின்னாடி உட்காந்து அப்படியே வழி சொல்லிடுங்க. அங்கதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கா? இப்படி அங்கே எதுக்கு? நான் வழி சொல்றேன், நீ வண்டியை ஓட்டு. அப்ப நீங்க சொல்ற இடத்துல பீன்ஸ் கிலோ 5 ரூபாய்க்கு கிடைக்கும் போலயே. ஆமா கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியுதா? நீங்க மாசு. போடி, நேரா வழி சொல்றேன். நேரா போ. என்னத்த, இங்க ரோடே இல்ல. இங்கதான் நிறுத்து. இதோ இங்கதான் கடையா? வா, இங்கதான் எல்லாம் வாங்கணும். மார்க்கெட் மாதிரியே இல்லையே. பார்ச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? வா. நாட்டு குடல புடுங்குதே. வாங்க மேடம். அர்ச்சனா, ஏய், அதுதானே எனக்கு தெரியும். நான் கும்பிட்ட சாமி எப்பவும் கைவிடாது. உடனே குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சிட வேண்டியதுதான். சக்கரை பொங்கலாத்த? சக்கரை பொங்கலா? ஏய், 4 கடாயை வெட்டி ஊருக்கே சோறு போடணும்ல, அதை தாண்டி சொன்னேன். முதல்ல நம்ம செலிப்ரேட் பண்ணணும். தம்பி, ஒரு 4 கிலோ மட்டன்,
அப்புறம் 2 கிலோ சிக்கன். இல்ல 5 கிலோ சிக்கன் போட்டுருங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒரு விசேஷமும் கிடையாது. எனக்கு தான் இந்த ஸ்மெல் ஒத்துக்காதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அதனாலதான் ஒமட்டிட்டு வந்துருச்சு. சும்மா கடங்க நீங்க வேற. அப்போ ஒண்ணும் இல்லையா? கல்யாணமான ஒரு வாரத்துல கொடுத்துருவாங்க, விசேஷம் இல்லையா? என்ன வடிக்கிறா? தம்பி 2 கிலோவே போதும்பா. அப்புறம் அந்த காலு, தலை, நுரையீரல், மண்ணீரல் அது எல்லாத்தையும் போட்டுருங்க. சரிங்க மேடம், வெட்டிடலாம். அர்ச்சனா, என்னடி இது? எனக்கு தான் ஸ்மெல் ஆகாதுன்னு சொல்லல, சட்டு புட்டு வாங்கிட்டு வாங்க அத்தை. அந்த ரத்தம்லாம் என் மேல தெளிச்சிட போகுது. இவங்க தான் உங்க புது மருமகளா? இவங்களுக்கும் சேர்த்து 2 கிலோ போட்டுருவா? மீனோ மட்டன், ஒன்லி மீல் மேக்கர். ஐ எம் a vegetarian. தம்பி, போன மாசம் பில்லு 1 லட்சம் என் பையன் போட்டு விட்டான்ல. வந்துச்சுக்கா. அத்தை, கறி வாங்குறதுக்கு பில்லு 1 லட்சமா மாசம்? ஏய், போன மாசம் கம்மிடி. காது குத்து கல்யாணம்னு வெளியில போயிட்டோம்ல, வீட்டுல சமையலதுனால கம்மி. இந்த மாசம் பில்லு பாரு எவ்வளவு எகிற போகுதுன்னு. தம்பி போடுங்க தம்பி, அப்படியே இந்த குடலை கடலாம் நல்லா வெட்டி போடுங்க. அடப்பாவீங்களா, நீங்களாம் மனுஷ ஜாதியே இல்லடா. விட்டா எண்ணெய் ஒரு நாள் அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. நான் வரேன். ஏய், இங்க வாடி, எடுத்துட்டு போன. நானும் வர மாட்டேன், நீ எடுத்துட்டு வாடி. இதுல என்ன 1 கிலோ எடுத்துக்கிறீங்களா? போடுங்க, நைட்டு பிரியாணி போட்டுடலாம். நல்லா சாப்பிடுங்க. இப்படிதான் தம்பி போன வாரம் முனுசாமி கோயில் கெடா விருந்து போயிருந்தேன். இலையில சாப்பாடே தெரியல. ஏன் கரடி போடலையா? அட, அவ்வளவும் கறி தம்பி. காமெடியே இல்ல. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கண்ணே. முட்டை லெக் பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஆமா, அர்ச்சனா எங்கம்மா? அவளையும் கூப்பிட்டு சாப்பிடுறதுக்கு. அட, என்ன கேக்குறீங்க? அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளே இல்லனே. அப்படியா? சுமாருமா. அர்ச்சனா, இங்க வா. சொல்லு மதன். அர்ச்சனா, வா வா, நீ உட்காந்து சாப்பிடு. ஐயோ, இல்ல மாமா, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அட, என்னம்மா எங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டியா? இவர் சொன்னது ஒரு ஜோக்கு, நீங்க சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கான். அப்படிலாம் இல்ல மாமா, சாப்பிடுறேன். ஆமா, நீ என்னதான் சாப்பிட போற? தயிர் சாதம் தானே சாப்பிடுவ. ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடு. போ எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. சாப்பிடு. ஒரு வழியா. அர்ச்சனா, அந்த கிரேவியை போய் எடுத்துட்டு வாமா, மறந்துட்டேன். போ. வேமா எடுத்துட்டு வா. கொஞ்சம் ஊத்துமா. இதோ வைக்கிறேன். அர்ச்சனா, நீ வேணா கறிய ஒதுக்கி வச்சுட்டு குழம்பு மட்டும் ஊத்துமா, அப்படியே கத்திரிக்காய் கூட்டு மாதிரியா இருக்கும். என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட். கத்திரிக்காய்க்கு உங்களுக்கு கால் இருக்குமா? உயிரோட கோழி அடிச்சு நொறுக்கிட்டு கத்திரிக்காய் கூட்டம். அர்ச்சனா, அந்த 65 எடுத்துட்டு வாமா. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான். நிறைய டிஷ் செஞ்சிருக்கீங்க போலயே. அர்ச்சனா, அந்த தலைக்கறி எடுத்துட்டு வாமா. இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க பாருங்க அத்தை, தலைக்கறி, மீன் கறி, வால் கறின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க ப்ளீஸ். முட்டை எடுத்துக்கிறீங்களா? அர்ச்சனா, ஏன் தயிர் சாதத்தை வெறுமனேன்னு சாப்பிடுற? கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து வச்சுக்க. மதனே, அந்த ஊறுகாய் எடுத்துக்குறா. எடுத்து கொடு தம்பி. இந்தா. பரவாயில்லடா, உங்க குடும்பத்துக்கு எனக்கு ஒரு ஊறுகாய் கொடுக்கணும்னா அது ஒரு அக்கறை இருக்கே. அதெல்லாம் சாப்பிடு, பாசம்தான். எப்படி இருக்க? ஏய் மதன், என்ன ஊறுகாடா அது? இஞ்சி டேஸ்டும் வருது, பூண்டு ஊறுகாயா இல்ல மாங்காய் தொக்கா? அதுக்கும் மேல சிக்கன் ஊறுகாய். சிக்கன் சிக்கன் ஊறுகாவா? ஆமா. என்னம்மா விசேஷமா? அப்ப 2 கடா வெட்டி விருந்து வச்சிடலாம். குடும்பத்துக்கு சோறு தவிர எவ்வளவு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் கடா வெட்டு, அவனை வெட்டு, இவனை வெட்டுன்னு. ஐயோ, சிக்கன் ஊறுகாய். பாத்தீங்களா? நீ சாப்பிடுமா. சாக்கடை கூட இப்படி நாராது போல இருக்கு. என்ன கர்மத்தனத்தை சமைச்சாங்கன்னு தெரியலையே.
இதை வேற கழுவணுமா? ஏண்டி இன்னுமாடி க்ளீன் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீங்க என்ன வெஜ்ஜா திங்கிறீங்க? நான்வெஜ்ஜை தின்னா நாத்த கொமட்டுது. ஏன் நான்வெஜ் திங்கிற நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? அதை எப்படி நான் என் வாயால சொல்ல? என்னது? ஒண்ணும் இல்ல அத்தை. இந்த பாரு, நீ இப்படி நான்வெஜ் சாப்பிடாதனாலதான் உடம்புல தெம்பு இல்லாம உனக்கு குழந்தை பிறக்கல. ஐயா, அதுக்கு என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, நான்வெஜ்ல இருக்கிற அத்தனை சத்தும் வெஜ்லயும் இருக்கு. என்ன இருக்கு? சிக்கன்ல இருக்கிற புரோட்டீன் சோயா, பன்னீர், தால்ல இருக்கு. மீன், முட்டையில இருக்கிற சத்தெல்லாம் இந்த பம்கின் சீட்ஸ்ல இருக்கு, கேஷ்யூல இருக்கு. அப்புறம் இந்த ஏதோ திம்பிங்களே லிவர், ரெட் மீட்ல இருக்கிற அயன்லாம் இந்த கீரை, பீட்ரூட்ல இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, வெஜ்லயும் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. கருமம் நல்லாவா இருக்கும்? நல்லாதான் இருக்கும். சாப்பிட முடியுமா? சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க திங்கிறீங்களே சிக்கனு, பிராய்லர் கோழி, அதுல ஏதோ விச ஊசி போடுறாங்களாம். நேத்து தான் நியூஸ்ல பார்த்தேன். அப்புறம் மட்டன் சாப்பிடுறீங்களே, அதுல வயசான காலத்துல கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வருதாம். நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்த நியூஸ்ல. சொன்னா எங்க கேக்குறீங்க? வெஜ்ஜ தின்னுங்கடானா டேஸ்ட் இல்லங்க வேண்டியது. நான்வெஜ்ஜ தின்னு சீக்கிரம் சாவ போறீங்க போல. ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா? அவ சொன்னோன்னே நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதோ? அப்பா சாமி, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க 7 நாளும் நான்வெஜ் திங்கிறாங்க. வாரத்துல 2 நாள் அதுக்கு லீவ் விட்டனா நான் கொஞ்சம் பொழைச்சுக்குவேன். ப்ளீஸ்பா. அர்ச்சனா, ஆ, என்ன சாமி கும்பிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல மதன். என்னாச்சு? நீ, நான், அத்தை, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன் மதன். ஓ, அப்படியா? கடவுளே, குடும்பத்தை நல்லா காப்பாத்துப்பா. சாமி, தேங்க்ஸ் அர்ச்சனா. அதுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு பரிகாரம், பரிகாரம் சொல்ல முடியாது, விரதம்னு சொல்லலாம். ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கணும். விரதம் தானே, இருந்துட்டா போச்சு. என்ன விரதம்? ஒரு நாள் மட்டும் நீங்க யாரும் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஐயோ, மதன் என்னாச்சு? கையெல்லாம் அப்படி நடக்குது, ஹாஸ்பிடல் எதுவும் போலாமா? என்னாச்சு? யூ மீன் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணுமா? சேச்சா, நான் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்ல, ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்றேன். அப்போ இந்த சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் இதான் சாப்பிடணுமா? என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஒரே ஒரு நாள் தானே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுவே உன்னால முடியாது, கையை நடுங்கிற மாதிரி சீன் வேற இதுல. சரி அர்ச்சனா. இந்த வந்துட்டாங்களே கறி குத்துக்கைக்கு எடுத்து வச்சிருக்கவங்க. மா, இங்க வாயேன். நீ, நானு, அர்ச்சனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காமா. நல்ல விஷயம் தானே. பாத்தியா, என் மருமக நமக்காக சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறா. ஆமா அத்தை. தேடி தேடி போனாலும் உன்ன மாதிரி மருமகெல்லாம் கிடைக்கவே மாட்டாமா. தேங்க்ஸ் மா, அத்தை. அந்த வேண்டுதல்ல நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டி இருக்காமா. ஒரு நாளா? ஐயோ ஆமா அத்தை, ஒரே ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம தியாகம் பண்ணிட்டா, இந்த வருஷம் ஃபுல்லா, நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சாமி நம்மள ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வச்சிருப்பாரு. குடும்ப நிம்மதியா வாழலாமா, இல்ல நீ மட்டும் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம்னு சொல்றியா? அத்தை, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு அர்ச்சனா, ஒரு நாள் எங்களால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதுமா? என்னடா சொல்ற? ஆமா, எந்த சாமிக்கு விரதம்? ஐயோ, புசுக்குன்னு எந்த சாமின்னு கேக்குறாங்களே. என்ன சாமி சொல்லி சமாளிக்க? கருப்பசாமி. கருப்பசாமியாமா? கருப்பசாமிடா. ஏன் அத்தா, கருப்பசாமினா என்ன? கருப்பசாமிக்கு படையிலே கடா வெட்டு கோழி தானே. டேய், அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலாம். கருப்பசாமினா நீங்க நினைக்கிற கருப்பசாமி இல்ல, இது எங்க ஊர் சைடு வேட்டை கருப்பு இல்ல, காவல்கார கருப்பு. அட அர்ச்சனா, கருப்பசாமினாலே நாங்க நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். நீ வேற. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம், வாடா டேய். வாங்க போலாம். அந்த ரத்த பொரியல் ரெடியா? எடுத்து வச்சிருக்கேன். அந்த மட்டன் சுக்கா, சிக்கன் அதெல்லாம் பாத்தீங்களா மக்களே, ஒரே ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் இவங்களை சொன்னேன். அதுவே இவங்களால முடியல. இந்த வீட்டுல வெஜிடேரியனா மாட்டிக்கிட்டு என்ன ஏதோ துஷ்ட சக்தி மாதிரி பாக்குறானுங்க இவனுங்களாம். உங்க வீட்லயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா? உங்க வீட்லயும் உங்களை தயிர் சாதம், சாம்பார் சாதம் கிண்டல் பண்றாங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அச்சனா, அந்த சிக்கன் எடுத்துட்டாமா? வந்துட்டேன். தயிர் சாதம் தானே.
அவரா ஒரு சில பொருள்லாம் வாங்கணும்னு கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி வாங்கி வைக்க மாட்டீங்களா? அந்த நேரத்தை தான் அவனை வெளியில அனுப்புவீங்களா? அததான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். நேத்தே லிஸ்ட் எல்லாம் போட்டு உங்க பையன் கிட்ட கொடுத்துட்டேன். உங்க பையன் தான் அதை வாங்க மறந்துட்டு இப்ப கடைக்கு அவசர அவசரமா ஓடி இருக்காரு. என் பிள்ளைய குறை சொல்லலைன்னா உனக்கு நாளே போகாதே. நாள் போலனா நான் போவோம் வா. வாங்க வாங்க.